பாருங்க நண்பர்களே, முழுசா தன்னை கொஞ்சம் கொஞ்சமா அலங்காரப்படுத்திக்கிட்டு, அப்படியே அந்த அலங்காரத்துக்கு இடையில அங்கே ஒரு நாடக கொட்டாயி, பிள்ளையார் கோயில்ல கலர் விளக்குகள், அப்புறம் ஊர் முழுக்க ஒளிபெருக்கின்னு, ஆமா எங்க ஊருடைய திருவிழா, ஆமாம் 8 மண்டகப்படி முடிஞ்சு 9ஆம் மண்டகப்படியான திருவிழா இன்னைக்கு எங்க ஊருக்குள்ள சாமி, எங்க அங்காளம்மன் சாமி, இந்த சாமி இன்னைக்கு எங்க ஊருக்குள்ள வரப்போகுது. ஆமா மூலவரா இருக்கிற அம்மா இங்க இருப்பாங்க. உற்சவரா இருக்கிற அம்மா தான் இன்னைக்கு எங்க ஊருக்குள்ள நகர்வலம் வரப்போறாங்க. அந்த திருவிழாவின் ஆரம்ப கட்டம்தான் ஊருக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாமி எங்க உற்சவர் சாமி இந்த சகடையில தான் அம்மா ஊருக்குள்ள வலம் வருவாங்க. மூலவரா எழுந்தருளி இருக்கிற எங்க கீழையூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை நல்லா பார்த்துக்கங்க நண்பர்களே. ஆமா உங்க கவலைகள், உங்கள் மனக்குறைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கள். ஆமா அம்மாவால முடியாதது, இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனால முடியாதது எதுவும் இருக்கா என்ன? அம்மன், எங்களுடைய அம்மன் தன்னுடைய வாகனமான அன்னப்பறவையோட வாகனத்தில் இன்னைக்கு ஊருக்குள்ளே வர்றதுக்காக அலங்காரம் நடந்து கொண்டிருக்கு நண்பர்களே. கோயிலில் நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த என்ன, அந்த அர்ச்சனை சாமானை எங்கடா வச்சுன்னு கேட்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணேன். அதுவும் கேட்கல, அரைகுறையாக கேட்க ஓடி வந்துட்டேன். அந்த ஓடி வந்த ஒரு சில நிமிஷத்துல சாமி கிளம்பி இந்தா எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ரோட்டுக்கு வந்துருச்சு நண்பர்களே. அன்பையும் அருளையும் ஒற்றுமையையும் இந்தா நீ கொஞ்சம் வச்சுக்க, இந்தா நீ கொஞ்சம் வச்சுக்க, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு எல்லாருக்கும் கொடுப்பதற்காக எங்கள் அம்மன் கீழையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் எங்கள் ஊருக்குள்ளே வருவதை பாருங்களேன். இப்போ ஒரு 6, 7 வருஷமா தான் எங்க அங்காளம்மன் சாமிய நாங்க இந்த மாரி சகடையில இழுத்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி தோள்ல தான் தூக்கிட்டு வருவோம். ஆமா, அங்காளம்மனுடைய வாகனமான அன்னப்பறவையில நீல கம்ப கட்டி, ஒரு கம்போடைய வெயிட்டே 1 டன்னுக்கு மேல இருக்கும். ஆமா, 2 கம்பையும் கட்டுனோம்னா 4 பக்கம் வரும். ஒரு பக்கத்துக்கு 15 பேரு, 4 பக்கத்துக்கு 60 பேரு. அப்புறம் அவங்கள மாத்தி விடுறதுக்கு வேற ஆள் வேணும். கோயில்ல தூக்குன சாமிய ஊருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு 1 1/2 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரத்துக்கு மாத்தி விடுறதுக்கு ஆள் வேணும். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வணக்கம் மக்களே. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் அப்புறம் சாமியை தூக்குறதுக்காக இது மாதிரி ஒரு சகடையை செஞ்சுட்டாங்க நண்பர்களே. ஆமாம், இந்த சகடைக்கு 10 பேர் இருந்தால் போதும். ஏன்னா கீழே டயர் இருக்கிறதுனால ஈஸியாக இழுத்துட்டு வந்துடுவாங்க நண்பர்களே. இப்போ இந்த சகடையை இழுக்கிறதுல 2, 3 பேர் இதுக்காகவே திருவிழாவுக்காகவே வெளிநாட்டிலேருந்து வந்த பசங்க நண்பர்களே. அம்மன் வர்ற வழியில் இருக்கிற எல்லார் வீட்லையுமே இன்னைக்கு சாமிக்கு அம்மனுக்கு பெரிய பெரிய மாலையை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் சாமியை இழுத்துட்டு வர்ற இளைஞர்களுக்காக, ஊர்காரங்களுக்காக சுண்டல், பொங்கல், பானாக்கம்னு வேறு வேறு ரகமாக இருக்கும். இன்னைக்கு வயிறு முட்டை 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 அப்படியே பானாக்கமாக அப்படியே நிறைஞ்சிருக்கு நண்பர்களே. காலை போய் மாலை வந்தது. எங்க அங்காள அம்மனுக்கோ மாலை மாலையாக வந்தது. ரோஜா மாலையாக, மல்லிகைப்பூ மாலையாக, மலர் மாலையாக, மாலை மாலையாக வந்தது, வந்து கொண்டிருக்கிறது. எங்க கீழையூருங்கிற கிராமத்தில் புதுநகர் அல்லது புதுக்காடுன்னு சொல்லப்படுகிற எங்கள் தெருவில் 100 குடும்பத்துக்கு மேலே இருக்குது நண்பர்களே. அந்த 100 குடும்பத்துக்கும் கிராம தெய்வம், ஊர் தெய்வம் எங்கள் அங்காளம்மன் தான் நண்பர்களே. திருச்சி மாவட்டம் வையம்பட்டி, அந்த வையம்பட்டி பக்கத்தில் வளையப்பட்டிங்கிற கிராமம். அந்த கிராமங்களில் இருக்கிற ஒரு 20, 30 குடும்பங்களுக்கு அங்காளம்மன் தான் குலதெய்வம் நண்பர்களே. சுற்று வட்டாரத்தில் பல கிராமங்கள்லேருந்து கோயில் திருவிழா அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. பேச்சு வாக்கில் ஏதாவது ஒரு வார்த்தையில் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் சொல்லிவிட்டு எங்களுக்கும் அங்காளம்மன் தான்ப்பா குலதெய்வம்னு சொல்லிட்டு போகிற பல கிராம மக்கள் இருக்காங்க நண்பர்களே. இங்கே ஏன் சாமி சாமானெல்லாம் பெஞ்சில் வச்சுருக்காங்க தெரியுமா நண்பர்களே? இவங்க திட்டாணி போடாததால் தான். எல்லோரும் திட்டாணி போட முடியாது, வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால போட முடியாது. அதனால இப்படி ஒரு பெஞ்சியை தூக்கியாந்து போட்டு அது மேலே சாமி சாமானை எடுத்து வச்சுக்கலாம். திட்டாணினா என்னன்னு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சமாக சொல்கிறேன். ஒரு சாமி உயரத்துக்கு 3 அடி 3 அடி நீளம், 3 அடி அகலத்துக்கு ஒரு சின்ன மேலே போட்டு அதை மெழுகி அது மேலே கோலம் போட்டு பராமரித்து அழகாக வச்சு அது மேலே சாமி சாமானை வச்சா அதுதான் திட்டாணி. 12 மாத காத்திருப்பில், பல நாள் காத்திருப்பில் இதோ திருவிழா வந்துவிட்டது.
மகா சிவராத்திரி மார்ச் 8 அன்று திருவிழா ஆரம்பிக்கும். மண்டகப்படி ஆரம்பிக்கும். முதல் மண்டகப்படி வளையப்பட்டி மானங்காத்தார் முதல் மண்டகப்படி, கோனார் வீடு ஒத்த வீடு 2ஆம் மண்டகப்படி, நறுங்கிய வீடு 3ஆம் மண்டகப்படி, ஆதியவரம் என்று சொல்லப்படுகிற நாங்கள் 4ஆம் மண்டகப்படி, அலம்பிலான் 5ஆம் மண்டகப்படி, தெக்கிப்பட்டி அம்புநாடு 6ஆம் மண்டகப்படி, ராயபுரம் சின்னத்தம்பாகுடிக்கு 7ஆம் மண்டகப்படி, அதற்கு அடுத்தபடியாக வெள்ளக்கொல்லை செல்வராஜ் 8ஆம் மண்டகப்படி. இன்னைக்கு 9ஆம் நாள் ஊர் இளைஞர்கள் நடத்தப்படுவது. இன்னைக்கு தான் சாமி ஊருக்குள்ள வரும். இதோ வந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் நாள் மண்டபப்படி ஆலய குருக்களால் நடத்தப்படுவது. அதற்கு அடுத்து 11ஆம் நாள் காலை வேறு எந்த கோயிலும் காணாத புதுமையான பழமையான பாரி வேட்டை என்னும் ஒரு பக்தி வழிபாடை காணலாம். அந்த பக்தி வழிபாடு முடிந்தவுடன் சாமி கோவிலுக்கு வரும். சாமி கோவிலுக்கு வந்தவுடன் காப்பு கட்டுதல் முடிவுக்கு வரும். அத்துடன் திருவிழாவும் இனிதே முடிவுக்கு வரும். இதோ அங்காளம்மன் தன்னுடைய கிராமத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தன்னை தேடி வந்தவருக்கும் தேடாமல் எங்கேயோ இருப்பவருக்கும் நினைப்பவருக்கும் நினைக்காதவருக்கும் அனைவருக்கும் அருளாசி கொடுத்து கொண்டு வருது. டே ரங்கநாதா, கையில் புள்ளைய தூக்கி வச்சுட்டு செல்லில் வீடியோ எடுத்துக்கிட்டு, ஏண்டா இப்போ கூட வீடியோ தானடா, அடுத்த உங்கள் வீடு தானடா, வர்றவங்களுக்கு போய் பானாக்கம் கொடுக்குறத அந்த சுண்டல் கொடுக்குறத வழியை பாருடா, அடுத்து நான் அந்த வர்றேன் அப்படின்னு என்னையே அனுப்பி வைக்குது, என்கிட்ட ரகசியமாக சொல்லுது எங்கள் அங்காளம்மன். இந்த சாக்கில் இருக்கிற தேங்காயெல்லாம் சில்லாக சிதற விடுறாங்களே, இவங்க எங்கள் பக்கத்து வீட்டு குருக்கள் வீடு. ஆமாம், இவங்க இப்படி தேங்காயை உடைக்கும் போது ஒரு தேங்காயோட தண்ணி சில்லாக சிதறதை ஒன்று சிந்தாமல் வீடியோவில் அப்படியே பதிவு பண்ணி வச்சுருக்கனே, இதுக்காக எனக்கு ஃப்ளூட்சர் விருது இல்லை அனிமல் சேனலில் கேமராமேன் வேலை எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா நண்பர்களே? மக்களே, நண்பர்களே, இதோ எங்கள் வீட்டு திட்டானிக்கு சாமி வந்து விட்டது. இங்கே இந்த இடத்துல சாமி கும்பிட்றது நாங்கள் தான். எல்லாருக்கும் கொடுமா, அது என்ன தெரியல. போன வருடம் இதே இடத்தில் இங்கே நின்று சாமி கும்பிட்ட எங்கள் அம்மா இப்போது நினைவுகளாக எங்கள் அம்மாவின் அருளால் கட்டப்பட்ட எங்கள் வீட்டிற்கும் எங்கள் அம்மாவின் நினைவுகளை இறுக்கி தாங்கி பிடித்திருக்கும் எங்களுக்கும் இந்த அங்காள அம்மனின் அருள் என்றும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஊரில் இருக்கிற எல்லா வீடும் என் வீடு, எல்லா மக்களும் என் மக்களே, எல்லோரையும் பார்க்க வேண்டும் என இதோ எங்கள் வீட்டு திட்டானியிலிருந்து கிளம்பிவிட்டது அங்காளம்மன். என் இடுப்பில் எங்கள் பாப்பா இருக்குது, என் மனசில் எங்கள் அம்மா இருக்குது, என் பார்வையில் என் பக்கத்தில் என் வீதியில் எங்கள் அங்காளம்மன் இருக்குங்க. உங்கள் அங்காள அம்மாவே வந்தவருக்கு வராதவருக்கு எல்லோருக்கும் இந்த உலகுக்கு அனைவருக்குமே அருள் புரிய வேண்டும். அன்னை தாயே, அங்காள பரமேஸ்வரியே, நீ என்றும் எல்லோரையும் நலம் புரிய வைக்க வேண்டும். ஊரில் இருக்கிற ஒவ்வொருவரும் அங்காளம்மனின் அருள் பெற்று சந்தோஷத்தில் நிறைவடைகிறார்கள். தன்மா 2 கையிலையும் முடிடா. நண்பர்களே, இதுதான் எங்கள் ஊர் பொங்கத்தடலில் இருக்கிற பிள்ளையார் கோவில். இந்த பிள்ளையார் கோவிலில் இந்த பிள்ளையாரோட இந்த வீட்டில் தான் இன்று இரவு எங்கள் அங்காளம்மன் தங்க போகுது. இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இங்கே சாமி வந்துவிடும். இந்த 2 பாப்பாவுமே என் தம்பியோட பாப்பா. தம்பி இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறான். கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு 5-6 வருஷமாக திருவிழாவை மிஸ் பண்ணாமல் இருந்தான். இந்த வருஷம்தான் சிங்கப்பூர் போனதுனால நிறைய வருத்தத்தில் இருப்பான். அவன் பிள்ளைகளை அவன் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு இப்போ தான் இந்த வருஷம்தான் சிங்கப்பூரில் இருக்காங்கிறதுனால அவனுக்கு நிறைய வருத்தம் இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகளுக்காக இருக்கான்.
என் தம்பியை மாதிரி குடும்பத்தை காக்கிற பொறுப்பில் இருக்கிற, அதனால் வர முடியாமல் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற, வெளியூரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மனின் அருள் கிடைக்க வேண்டும். என்னோட ராசி நல்ல ஊர் இளைஞர்களாலும் ஊர் பொதுமக்களாலும் அன்னதானம் நடைபெறுகிறது நண்பர்களே. அன்னதானம் வெஜிடபிள் பிரியாணி. டாக்டர் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாரு, வெஜிடபிள் பிரியாணி மட்டும் சாப்பிட்றாதீங்கன்னு. ஆமாம், சிக்கன் பிரியாணி எவ்வளோ நாள் சாப்பிடுங்க, மட்டன் பிரியாணி எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கங்க, வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடாதீங்க. அப்படி ஆசைப்பட்டீங்களா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நாள் இன்னைக்கா இருக்கட்டுமே. விநாயகப் பெருமான் ஆலயத்தில், விநாயகப் பெருமான் இல்லத்தில் இன்று எங்கள் அங்காளம்மன். ஆமாம், விநாயகப் பெருமானோடு எங்கள் அங்காளம்மனையும் சேர்ந்து தரிசித்து விட்டு போகும் பாக்கியம் இன்று ஒரு நாள் மட்டுமே எங்கள் ஊர் மக்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இதுக்கு அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான வேலை இருக்குது. ஆமாம், அந்த வேலை என்னென்னா வள்ளி திருமணம் நாடகம் பார்க்குறதா. ஆமாம், நான் வள்ளி திருமண நாடகத்தோட தீவிர ரசிகன். ஒரு 4-5 வருஷமாச்சு நாடகமே பார்த்து. அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் நாடகம் பார்க்க போகிறேன். அதுவும் அந்த வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளிக்கும் நாரதருக்கும் நடக்கிற தர்க்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இன்றைக்கி பார்க்க போகிறதுனால நான் ரெடி ஆகணும். எனக்கு சார்ஜ் போட்டுக்கணும், அதுக்கடுத்து செல்லுக்கும் சார்ஜ் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு அதை வீடியோவில் நீங்களும் பார்க்குற மாதிரி நான் செய்யணும். இதுக்கெல்லாம் நான் ரெடி ஆகிறதுக்கு நான் உடனே வீட்டுக்கு போயாகணும் நண்பர்களே. அதனால் இந்த வீடியோவின் வாயிலாக, இந்த காணொளி வாயிலாக அம்மனை பார்த்த, அம்மனை தரிசித்த அத்தனை பேருக்கும், பார்க்க முடியாத அத்தனை பேருக்கும், வேறு யாருக்கும் பிற எவருக்கும் தீங்கு நினைக்காத அத்தனை உள்ளங்களும் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். அம்மனின் அருள் என்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். என்றும் அவர்கள் வளம் பெற்று குடும்பத்தோடு இன்புற்று சந்தோஷத்தோடு நிறைவோடு வளம் பெற வேண்டும். அம்மனின் அருள் மற்ற நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வேண்டுகிற தெய்வத்தின் அருள் அனைத்தும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் நலம் பெற்று வளம் பெற்று வாழ்வோம். நன்றி, நன்றி, வணக்கம்.